150 கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், 150 கிராம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் சோம்பு, இஞ்சி ஆட் பண்ண போகிறோம். இவ்வளோ இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி கட் பண்ணி போட்டாச்சு. இப்போது சோம்பு ஆட் பண்ணுறேங்க, 2 ஸ்பூன். இவங்கள போய்ட்டு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்சியில். இதுலேயே நான் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 5 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. 5 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுட்டேன். இந்த கொத்தமல்லி பொடியாக கழுவி அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு, ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மெதுவடைக்கு தட்டி போட வேண்டியதுதான். இதில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்: பெருங்காயம், இஞ்சி, சீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு சொல்லுவோம்ல அது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 150 கிராம் கடலைப்பருப்பு. ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடி காலையில் எழுந்தோடனே நான் ஊற வச்சேன். உப்பு ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவுக்கு. அவ்வளோதான். இதில் நம்ம வெங்காயம்லாம் போடலை, நம்ம சாப்பிட்றதில்ல, அதனால போடுறதில்ல. விருப்பப்பட்டவங்க இதில் வெங்காயம் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவைப்பட்டவங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சூப்பரான ஒரு மசால் வடை. எண்ணெய் காய விட்டுருக்கேன். இது பக்கோடா பண்ணது, வெண்டைக்காய் பக்கோடா பண்ணேன். காலையில் புளி சாதம் பண்ணேன், புளியோகரை கிளறினேன், வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன். அதுக்கு காம்பினேஷனாக இந்த மசால் வடை பண்ணுறேன். ஒரு பக்கம் செவந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டோம்னால வெங்காயம் போடாத மசால் வடை, சாத்வீகமான மசால் வடை. எல்லா மசால் வடையில் என்னென்ன போடுவாங்களோ வெங்காயத்தை தவிர மீதி எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகா, சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு. நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். சரி, இதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து யூடியூப் நடத்துகிறவங்க, அதில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம், நம்மலாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக, ஒருத்தர் சேனலை ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தால் தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணி அதை பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இப்போ ஒரு கமெண்ட்ஸும் வரல, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, கமெண்ட்ஸ் போடலன்னா கூட ஒரு வெக்ஸாக தானே ஆகுது மனசு. ஸோ அந்த ஃபீலிங் நீங்கள் ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. கமெண்ட்ஸ் போடுங்க. வீடியோ பார்த்துட்டோமா, அடுத்தது அதை பற்றின ஒப்பீனியன் போட்டுருணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான்லாம் வந்து யூடியூப்பில் ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் வாட்ச் பண்ணுவேன்ல, ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நான் உடனே கமெண்ட்ஸ் போடுவேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம், போதும். இப்போ நான் ஒருத்தி தான் சாப்பிட போகிறேன், எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்த பிறகு நைட்டு பண்ணி கொடுக்கலாம். நம்ம வீட்டு பெருமாளுக்கு போய் காட்டிட்டு வந்துடுறேன், கண்டூரில் பண்ணிட்டு வந்துடுறேன். துளசி பத்திரத்தை போட்டு
எது செஞ்சாலும் சாமிக்கு நான் கண்டூரில் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். இல்லைன்னா சொல்கிறாங்க பாவ உருண்டைகளை முழுங்கினதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் பூண்டு வெங்காயத்தை விட்டேன். இங்கே பாருங்கங்க எவ்வளோ நல்லா இருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள். காலையில் லஞ்சுக்காக சமைச்ச புளியோகரா அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கு காம்பினேஷனாக மசால் வடை பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அங்கே கேன்டீனில் ஏதாவது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, லேட் ஆகிடுச்சுன்ட்டு. அதான் நான் இப்போ இது பண்ணேன். அப்புறம் அவங்க போயிட்டு பிறகு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நல்லா இருக்குது, சூப்பராக.